Hi students, welcome to Chennai Academy. நீங்க பாத்தீங்கன்னா காலையிலேயே அடுத்த ஒரு நோட்டிபிகேஷன் நமக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வந்திருக்குது. பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 150 வேகன்சி மொத்தமாக வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? ஆனா இது என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, எல்லாராலையும் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்டா இருக்கிறவங்க மட்டும் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ற அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? எனிவே இது ஒரு நம்ம ஒரு எக்ஸாம் உடைய ஒரு பர்பஸா பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்த மாசம் ஷெட்யூல் பண்ணிருக்க எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து வர எதிர்பார்க்கலாம். அப்ரண்டிஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இருக்குது, அதுல பாத்தீங்கன்னா குரூப் 8 ஸ்கேல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இனிமேல் குரூப் 3 ஒன்று இருக்குது. இந்த எக்ஸாம் கண்டிப்பா வருகிற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்க்கலாங்களா? டேட் இன்னைக்கு டேட்ல வந்திருக்குது. சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இது குரூப் 5A சர்வீசஸா இதை வச்சிருக்காங்க. குரூப் 5A சர்வீசஸ் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் டிபார்ட்மெண்ட், ஜுடிஷியல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லயும் இந்த வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 4 போஸ்டிங் சொல்லியிருந்தேன். ஒன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் அதர் தன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்து அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் அதர் தன் த லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 4 போஸ்டிங்ஸ் 24, 29, 49, 9. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா 20,000 அப்படிங்கிற லெவல் 9லயும், இது பாத்தீங்கன்னா குரூப் 2 அளவுக்கு ஸ்கேல்ல லெவல் 16லயும் ஃபிக்ஸ் பண்றாங்க. எல்லா வேகன்சியும் கம்பல்சரி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஓகே, இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பார்த்துக்கோங்க. ஜெனரலுக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, பிசிஎம்க்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு, ஜெனரல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. தென் எஸ் எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட்ல இருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த மந்த்ல நடக்குது அப்படிங்கிற விஷயம் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் சப்மிஷன் அப்ளிகேஷன் கரெக்ஷன். எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் டிசம்பர் மாதம். ஓகே, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வைக்கிறாங்க. ஆல்ரெடி அக்டோபர் மந்த் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய குரூப் 1 எக்ஸாம் இருக்கு. நவம்பர் மந்த்ல ஒரு சில எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நவம்பர் மந்த் லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரியலாம் அப்படின்னா மேபி இந்த மந்த்ல குரூப் 2 ரிசல்ட் வந்துடுச்சுன்னா நமக்கு நவம்பர் லாஸ்ட் வீக் என்னவா எதிர்பார்க்கலாம், நமக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸ் நடப்பதற்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து கேப் விட்டுருக்காங்க. இருந்தாலும் அதையும் தள்ளி போகும், எதுவோ நம்ம வந்து ரிசல்ட் வந்து வரும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாமோட டேட் வந்து 18/12. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தமிழும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இது ஆக்சுவலா ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மாதிரி. ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இதுதான் முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேச்சுலர் டிகிரி ஒரு டிகிரி இருக்கணும். அடுத்து டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 5 இயர்ஸ், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அடுத்த போஸ்டிங்கு டிகிரி இன் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், அது முக்கியம். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 டிகிரி ஏதாவது டிகிரி இருக்கணும். இதுலயும் லெஸ் தென் 5 இயர்ஸ், குறையாம ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் அதர் தென் த லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் bachelor degree in any university and institution. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலயும் லெஸ் தென் 3 இயர்ஸ். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அதர் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் மீதி எல்லாமே நார்மல் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? சிலபஸ் நான் கடைசி காமிக்கிறேன் பாருங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதுதான், இங்க எங்கேயுமே வந்து அப்ஜெக்டிவ் பேப்பர் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். தமிழ் பேப்பர் வந்து தமிழ் வந்து 3 மணி நேரம் 100 மார்க்ஸ். அடுத்து இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதணும், 100 மார்க்ஸ் 3 மணி நேரம் மொத்தம் 200 மார்க்ஸ். ஓகே, இதான் 2 பேப்பர் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷுடைய குவாலிஃபிகேஷன் காமிச்சிரு, சாரி எக்ஸாம் சிலபஸ் காமிச்சிரு. இதுதான் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஒண்ணுமே இல்லை, கட்டுரை எழுதுதல், கடிதம் எழுதுதல், அப்புறம் பொருள் உணர்ந்து தெளிவாக நம்ம குரூப் 2 மெயின்ஸ்ல எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்க போகுது. பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். விடுதலை வீரர்களை பத்தி, தமிழ் பண்பாடு, அச்சு ஊடகம், சுற்றுச்சூழலை பத்தி பேசிக்காக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் சேம், எஸ்ஐ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ப்ரீசஸ் ரைட்டிங். தமிழ்ல என்ன விஷயம் இருக்குதோ அதே தான் இங்கிலீஷ்ல இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்க விஷயங்கள். எப்பவும் ஒரு லாஸ்ட் பேஜ்ல அப்ராக்சிமேட் ஓகே ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க, அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் இருக்குது. எக்ஸாம் ரிசல்ட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. டிசம்பர் மந்த் எக்ஸாம், ஏப்ரல் மந்த் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வரும் சொல்றாங்க. அப்புறம் சிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மே மந்த் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயர் ஜாப் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸாமுடைய ப்ராசஸ், இது டோட்டல் டைம் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சவங்க ஓகே வீடியோ பார்க்குறவங்க கவர்மெண்ட் செக்டார்ல வேலை பார்த்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இது ஒரு எக்ஸாம் இருக்கும். காம்படிஷன் அது கம்மி தான், 150 வேகன்சி. அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மட்டும், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மாதிரியே தான். ஓகேங்களா? அப்போ அடுத்தடுத்து நம்ம இந்த மந்த்துக்குரிய ஷெட்யூல் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் மந்த்துக்குரிய ஷெடியூல் நம்ம எதிர்பார்க்கலாம். கன்சிஸ்டண்டா நீங்க படிக்க மட்டும் தான் செய்யணும். வேற எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? எக்ஸாம் இல்ல, அடுத்த வருஷம் எக்ஸாம் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கன்சிஸ்டன்ஸா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க படிச்சிருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.